அடுத்ததாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஜெபமாலையோட இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்தாராம் நிதி அமைச்சர் மரியம் வில்சன். அது வீடியோ எல்லாம் கூட இன்னைக்கு பாலிமர் செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. எல்லாம் வந்திருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு காலங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக வேளாண் பட்ஜெட் பத்தின விஷயங்கள் பேப்பர்களோட அதனுடைய வேளாண் விவசாயத்துறை அமைச்சர் வினோத் அவர் திருப்பதிக்கு சென்று அந்த பேப்பரை வைத்து வழிபட்டு வந்தார். அப்ப அவர் எதுக்காக செஞ்சார்னா, இந்த பட்ஜெட் வெற்றிகரமாக இருக்கணும், விவசாயிகளுக்கு இது நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதாக செய்திகள்லாம் வந்தது. அப்போ உடனே நம்ம சு வெங்கடேசன், இந்த மதுரையில் இருக்காரு எம்பி வெங்கடேசன், அவர் பயங்கரமான கேள்விலாம் அப்ப கேட்டார். இது ஆன்மீக பொருளா, இல்லை இது இறைவனுக்கு இதை காணிக்கையாக செலுத்த போகிறாங்களா, இது ஒரு அரசியல் சாசன ஆவணம் இல்லையா, இதை எப்படி கொண்டு போய் அங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னாங்க. உடனே திமுக இது ரகசிய காப்பு இதுவே மீறியது, எப்படி இதை ஒரு ரகசியமான ஒரு ஆவணத்தை கொண்டு போய் நீங்க அங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசினாங்க. அதுக்கடுத்து ஒரு மதசார்பற்ற அரசியல்ல இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு மட்டும் கொண்டு வைக்கிறதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இவர் சட்டசபைக்குள்ளார வரும்பொழுது ஒரு ஜபமாலையோட வைத்துதான் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வராரு. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பட்ஜெட் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கிராஸ் போட்டு ஆரம்பிச்சதாகவும் அதை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். சட்டசபை சுவிசேஷ சபையாக மாறிவிட்டதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அதனால சுவிசேஷ சபையில் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த சுவிசேஷ சபையின் பத்ததிப்படி இன்னைக்கு மரியா வில்சனுங்க கூடியவர் அந்த பெரிய பாதிரியார் ஜேசிடி பிரபாகர் முன்னாடியும் சின்ன பாதிரியார் ஜோசப் விஜய் முன்னாடி அவர் அதை அரங்கேற்றி இருக்கிறார். அதுதான் நடந்திருக்கு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த மதச்சார்பின்மைங்க கூடியது இப்ப எங்க போச்சு? இப்ப சூனா வெங்கடேசன் இப்ப என்ன சொல்லிச்சு அந்த சூனா, அங்க போகும்போது எப்படி நம்ம நீங்க ஒரு மதச்சார்பற்ற இது நாட்டில் இது நியாயம், அப்ப இப்ப இது மதச்சார்பின்மை கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம எம்ஆர் வெங்கடேஷ் ஒரு புத்தகம் எழுதாரு, இந்த கான்ஸ்டியூஷனே கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட ஒரு புத்தகம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்னோட வெளியீடு இருக்கு. அதுக்குள்ள அவர் சொன்னது எவ்வளவு நியாயமானது அந்த புஸ்தகத்துல இங்கக்கூடியது, இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எப்பவுமே இந்த ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் உண்டு. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம், ஆனா கிறிஸ்மஸுக்கோ இல்லைன்னா மிலாதி நபிக்கோ இல்லைன்னா ரம்சானுக்கோ நீங்க வாழ்த்து சொல்லணும். விநாயகத்துக்கு நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேற எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் மதச்சார்பின்மை, இதெல்லாம் மதச்சார்புடையது. அப்ப எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதம் என்றது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா ஹிந்து மதம். ஆமா, துலுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வந்ததுன்னா அது எந்த மதத்தையும் சாராத்தது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனே, அதுக்கு அர்த்தம் அதான். ஏன்னா இது கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது, கான்ஸ்டியூஷன் மதச்சார்புடையது. அப்ப இதுக்கு வெளியில இருக்கக்கூடியது ஹிந்து மதம், அதனால நாங்க மதச்சார்பற்றதுக்கு இது பண்ண மாட்டோம். அப்ப இது ரெண்டுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா அப்ப இது ரெண்டு தான் கான்ஸ்டியூஷன் தானே அர்த்தம் அதுக்கு. ஆமா, அப்போ திரு வெங்கடேஷ் அவர்கள் எழுதுற புத்தகம் கரெக்டா இருக்கு, அது கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன். எம்ஆர் வெங்கடேஷ். ஆமா, நீங்க சூனான்னு நினைச்சீங்களோ? சூனான்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான். அப்ப எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதக்கூடிய அந்த புத்தகத்துக்கு உண்மையான அதை யோசிச்சு பாருங்க, நடைமுறையில் அது இருக்கா இல்லையா? அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் இந்த மதச்சார்பின்மை எங்கக்கூடியது போலி மதச்சார்பின்மை அப்படின்னு பலர் அதை சொல்லுவாங்க. நான் அதை போலி மதச்சார்பின்மைன்னு சொல்ல மாட்டேன். இது ஹிந்துக்களை அழிப்பதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் இந்த மதச்சார்பின்மை. இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் நீங்க விளையாடணும், அதுக்கு வெளியில எல்லாம் விளையாடிடக்கூடாது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு யாருக்கு அதை முடிவு செய்யப்படும்? கிறிஸ்தவனாலையும் துலுக்கனாலும் முடிவு செய்யப்படும். அதனால யாராவது ஒருத்தர் இந்த வீட்டுல மதத்தை பூட்டி வச்சுட்டு வாங்கிறது, இதெல்லாம் இந்த கேட்டகரி. கரெக்ட் தான். இப்ப இதுக்கெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்ப இந்த ஜபமாலைக்கு யாரும் எந்த குரலும் திறக்கலையே. ஸோ அதனால இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மதச்சார்பின்மை என்ற பெயரில் ஹிந்துக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஹிந்துக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதனால இந்த போலி மதச்சார்பின்மை என்பது ஒழிக்கப்படும். நான் என்னைக்குமே சொன்னேன், மதச்சார்பின்மை இந்த உலகத்திலே இருக்க முடியாது. பன்முகத்தன்மை கொண்ட ஒரு விஷயம் இருக்கலாம், புளூரலிசம் இருக்கலாம்.
இந்த மதச்சார்பின்மை என்ற வார்த்தை எங்கிறது வந்தது? சர்ச்சு தான் எல்லா விஷயத்தையும் முடிவு செய்து கொண்டு இருந்தது. ஆனால் நிர்வாகம் வேற சர்ச்சு வேற என்ற பிரிவினை வரும்போதுதான் செக்யுலர் ரிலிஜியஸ்னு ரெண்டான பிரிவு வந்தது. ஸோ அந்த செக்யுலருங்கக்கூடிய வார்த்தை வருவதற்கு காரணமாக இருந்ததே இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஹை ஹேண்டட்னஸ் தான். எல்லாமே கிறிஸ்தவ பிஷப் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, எல்லாமே போப் கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த போப் இஸ் ஜஸ்ட் ரிலிஜியஸ் ஹெட், he is not the head of other things. இதுக்கு தான் வந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எந்த செக்யுலர்னு நீங்க சொல்லி கொண்டு வந்தீங்க, இந்த செக்யுலருங்கிறது உருவானதற்கு காரணமே என்னன்னா, இந்த எல்லாத்தையும் கிறிஸ்தவமயமாக்கி நிர்வாகத்தையே நாசப்படுத்துறான் ஐயாங்கிறதுனாலதான் செக்யுலரே உருவாச்சு. இன்னைக்கு என்னடான்னா செக்யுலரின் அடையாளமே அந்த சர்ச்சு, அந்த ஜபமாலை, அந்த கிறிஸ்தவங்க கூடிய நிலைமை நீங்க வந்திருக்கு. அப்ப இந்த செக்யுலருக்குள்ள வார்த்தையின் ஆரம்பம் என்ன? ஏன் 10 பேர் ஆராய்ச்சி பண்ணுங்களேன்டா. ஒருவேளை ஆராய்ச்சி பண்ண போக மாட்டான். அதனால இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது என்பது, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், முதல்ல விஜய் வந்து பேண்ட் கூட்டம் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு சிஎம் அங்க வந்த உடனே பார்த்தியா கார்பரேட் மாதிரி அவர் இருக்கார். அதோட நோக்கம் அது இல்லை. அட்லீஸ்ட் வேட்டையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்திய பண்பாட்டு தன்மை அரசியலாவது வேஷத்துக்காகவது இருந்தது. அந்த வேஷத்தை கூட ஒழிக்கக்கூடிய வேலை தான் இந்த தன்மை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது சாதாரண ட்ரெஸ் நீங்க நினைக்கப்படாது. அதாவது என்னென்னலாம் இந்த பண்பாட்டுக்கு ஒத்த தன்மைகள் என்னென்னலாம் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகின்றது. இதுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது கிறிஸ்தவமயமாக்கப்படும். இன்னைக்கு இந்த வேலை தான் இன்னைக்கு பட்ஜெட்ல நடந்திருக்கு. அதனால இப்ப வந்து சூனா, திமுக இவங்களுக்கெல்லாம் இப்ப மதச்சார்பின்மை ஞாபகம் வராது. ஏன்னா இவளை பத்தி முன்னாடியே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அதாவது ரம்ஜான் நோன்பு உடலுக்கும் மனதுக்கும் நல்லது, இதெல்லாம் கருணாநிதி பேசினது. அமாவாசை கார்த்திகை விரதங்கள் மூடத்தனமானவை, இது கருணாநிதி அந்த காலத்துல பேசினது. அப்போ பட்டினி இருக்கும் விரதமா, அந்த விரதத்திலேயே துலுக்கம் இருந்தாச்சுன்னா உடம்புக்கும் மனதுக்கும் நல்லதாயிடும். அதே விரதம் ஹிந்து பண்ணியாச்சுன்னா அது மூடத்தனமானவை. சரி, இதுதானே காலங்காலமாக இந்த திமுகவும் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் தாவேக்காக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. இல்ல இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இவருக்குள்ள ஓஎஸ்டியா வந்து ஒரு ஜோசியக்காரர் ஆக்கினாங்க. கடும் எதிர்ப்பு வந்த உடனே இவர் அதுல பின்வாங்கிட்டார். சரிதானே? எப்படி ஜோசியக்காரரை ஆக்கலாம், எப்படி இதாக்கலாம், சரி எல்லாம் ரைட்டு. அப்புறம் அந்தோணி சாமி ஏன் நீங்க அப்ப சிஎம் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அவன் அந்த இடத்துல அவர் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி வந்து முக்கியமான ஃபைல் எல்லாம் அவரை பார்க்கலாம், யாராவது விஷயம் ரைஸ் பண்ணாங்களா? ஏன்னா அந்தோணி சாமி கிறிஸ்தவர், ஜோசியர் ஹிந்து, இவ்வளவுதான் விஷயம். அதனால இது வந்து முழுக்க 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 இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பல இடங்கள்ல நான் பாக்குறேன், இந்த ஜபமாலையை ஒரு ஃபேஷன் மாதிரி பலவும் போட்டுக்கிட்டு நடக்கிறது. ஆமா. ஸோ இப்போ என்னன்னா, இந்த கிறிஸ்தவனுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றக்கூடிய வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் விஜயோட பாப்புலாரிட்டியை வச்சு. அதனால நான் இதை எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு மதமாற்றத்துக்கு ஒரு வைடர் அக்செப்டபிலிட்டி வரத்துக்கு உள்ள ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேனே தவிர, இதில் வந்து சரி மத நம்பிக்கை அவருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அவர் வேற எங்கேயும் வச்சு இது பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன் அதை ஓப்பனாக பண்ணணும்? பண்ணது பின்னணி என்ன? ஸோ அதனால இது வந்து ஒரு சாதாரண, இட்ஸ் நாட் அ சிம்பாலிக் ஆக்ட், இட் இஸ் அ வெல் கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜி. கிறிஸ்தவ அடையாளங்களை சாதாரண மக்களின் அடையாளங்களாக மாற்றுவது. இப்ப பாருங்க, பள்ளிக்கூடத்துல வாரத்துல ஒரு நாள் பிரியாணி போடணும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. சிக்கன் பிரியாணி ஒரு நாள் போடணும்னு. ஏன் நீ அதே நேரத்தில் சிக்கன் குழம்பு ஊத்து, தமிழ் பாரம்பரிய உணவை ஊத்து, ஏன் பிரியாணின்னு கொண்டு வர்ற? பிரியாணி அது என்னன்னா, அதை நீ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் தமிழ் உணவோட. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் பாருங்க, இந்த பண்பாட்டுக்கு ஒத்த பழக்கங்களை எல்லாம் மாற்றுவதை இந்த அரசு ஒரு கடந்த 2 மாசமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தெளிவாக செயல்படுகிறது. அதனால இது என்ன அப்படின்னா, வெளிப்புறத்துல நல்லா தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உலகத்துல திமுக காரண மாதிரி திருடம் இருக்க முடியாது.
கொடூரமானவனும் இருக்க முடியாது. அதையும் கூட இது வந்து சாதாரண மக்களை பொறுத்தளவில் ஒரு வசதியான ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த இமேஜை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள், தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள், இந்து பண்பாட்டு அடையாளங்கள், இதை அழிக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.